சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜி தேர்தலில் போட்டியிட தடையா? தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு நபர்கள் புகார்களை தொடுத்துள்ளார்கள். என்ன காரணம் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கரூர் சம்பவம், விஜய் தான் முழுமையான தவறு ஏற்க வேண்டும், அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி நல்லவராக பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் திமுகவின் நோக்கம் என்று பலரும் கூறி வருகிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் 10 ரூபாய் செந்தில் பாலாஜி, ஊழல் வழக்கு செந்தில் பாலாஜி என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தவறு நடந்தால் நிச்சயம் அந்த இடத்தில் உதவிகரமாக செந்தில் பாலாஜி இருப்பார் என்பதை நேரடியாக மக்களிடம் தெரிவிப்பதற்கும் அதை வீடியோ மூலமாக காண்பிப்பதற்கும் தான் ஊடகங்களை வரவழைத்து கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை திமுகவிற்கு சாதகமாக மாற்றிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது சரியா தவறா என்பதை பொதுமக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறணும். தற்பொழுது செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தடையா என்பதை நாம் பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திடம் எவ்வாறான புகார் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் கேட்டறிந்த பொழுது ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜாமீனில் தான் வெளியே வந்துள்ளார். மேலும் அவர் சட்டத்திற்கு விரோத பணப்பரிவர்த்தனை செய்ததாகவும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ஈடுபட்டதன் காரணமாகவும் அவர் மீது பல்வேறு புகார்கள் இருக்கிறது. மேலும் ஊழல்வாதிக்கு வேட்பாளராக திமுக அறிமுகம் செய்து வைத்தால் அதை நிச்சயம் தேர்தல் ஆணையம் செந்தில் பாலாஜியின் மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்பதற்கேற்ப தற்பொழுது புகார்களும் தொடங்கப்பட்டுள்ளது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் களம் காண்கலாம். வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் மக்கள் போடுகின்ற ஓட்டில்தான் இருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகாரும் எழுந்துள்ள நிலையில் நிச்சயம் தேர்தல் ஆணையம் இதை தனி கவனம் செலுத்தி செந்தில் பாலாஜிக்கு தேர்தலில் போட்டியிடாதவாறு தடை விதிக்க வேண்டும் என்ற புகார் மனு தற்பொழுது நிலுவையில் தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனால் டெல்லியில் உள்ள வழக்கறிஞர்களை வரவழைத்து இந்த பிரச்சனையே நிச்சயமாக சுலபமாக ஸ்டாலின் அவர்கள் முடித்து வைப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கரூர் மக்களாகிய நீங்கள் தான் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஓட்டுக்களை செலுத்தினால்தான் மாற்றம் நடப்பது உறுதி. தேர்தல் முடிந்த பிறகு இவர் வந்திருக்கலாம் அவர் வந்திருக்கலாம் என்று நினைப்பது எந்த விதத்திலும் சாத்தியம் கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலில் இளைஞர்களும் முதல் வாக்காளர்களும் அதிக அளவில் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரியப்படுகிறது. அதை மூலமாக மாற்றங்கள் நடப்பதும்